வணக்கம், நான் டாக்டர் ஜெயலட்சுமி. இந்த வீடியோவில் ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுக்கக்கூடிய உணவு என்னென்ன, அந்த உணவு உங்கள் தைராய்டு ப்ராப்ளத்துக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். இந்த செலீனியம்னு சொல்லக்கூடிய மினரல் தான் உங்கள் தைராய்டு ப்ராப்ளமுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது என்னென்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யாருக்கெல்லாம் அந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கோ அவங்க அவங்க பிளட் டெஸ்ட்டில் T3, T4, TSH அப்படின்னு ஒரு 3 டெஸ்ட் எடுப்போம் இல்லையா. இந்த செலீனியம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த T4லேருந்து T3 கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன் இந்த கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த T3 தான் நம்மளுடைய மெட்டபாலிசம், நம்மளுடைய டெம்பரேச்சர், ஹார்ட் ரேட், இந்த மூணையுமே கண்ட்ரோல் பண்ணுறது அந்த T3 தான். ஸோ இந்த T3 கன்வர்ஷனுக்கு செலீனியம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, நம்மளுடைய தைராய்டு செல்ஸ் டேமேஜ் ஆகிறத இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். யாருக்கெல்லாம் அந்த தைராய்டு செல்ஸ் டேமேஜ் ஆகும்னா ஆட்டோ இம்யூன் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாமே அவங்க தைராய்டு செல்ஸ் டேமேஜ் ஆகும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது இந்த செலீனியம். மூணாவது, ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அந்த தைராய்டு டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட இம்யூன் ஃபங்க்ஷனை சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய தைராய்டு செல்ஸ் டேமேஜ் ஆகிறத ஸ்லோ பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இந்த மூணுமே செலீனியம் ரொம்ப முக்கியமாக பண்ணுது. இந்த செலீனியம் எந்தெந்த ஃபுட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரேசில் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்குது. ஸோ ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க இந்த பிரேசில் சீட்ஸை ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 நம்பர் வரைக்கும் எடுக்கலாம். அடுத்து சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதையும் ஒரு 5 to 6 நம்பர்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். அப்புறம் எக், தென் சிக்கன் எடுக்கலாம், டர்க்கி எடுக்கலாம், ப்ரௌன் ரைஸ், அப்புறம் ஹோல் கிரெயின்ஸு, பயிறு வகைகள், இது எல்லாமே உங்கள் உணவில் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட தைராய்டு ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இந்த செலீனியம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.